திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மயானத்தை போலி பத்திரம் மூலம் விற்பனை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டம். திண்டுக்கல் வெள்ளோடு அருகே சிறுநாயக்கன்பட்டி ஊரில் பொதுமக்கள் பயன்படுத்திய பொது மயானத்தை போலி பத்திரம் மூலம் விற்பனை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் கிழக்கு வட்டம் வெள்ளோடு கிராமம் சிறுநாயக்கன்பட்டி ஊர் மக்களுக்கு சொந்தமான கல்லறை நிலம் உள்ளது. இதனை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த இடத்தை தற்போது சிலர் வடமதுரை சார் பதிவாளர் அலுவலகத்தில் போலியாக பத்திரம் தயாரித்து விற்பனை செய்துள்ளனர். இதுகுறித்து கலெக்டரிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. கலெக்டர் இதனை விசாரணை செய்து வடமதுரை சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்துள்ள போலி ஆவணத்தை ரத்து செய்து மயானத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த மனுவில் தெரிவித்திருந்தனர். திங்கட்கிழமை இரவு 8:30 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல். என் பேர் மரிய ஆரோக்கியம். திண்டுக்கல் மாவட்டம் ஏவெள்ளோடு கிராமம் சிறுநாயக்கன்பட்டி பகுதியிலிருந்து பொதுமக்கள் சார்பாக நாங்கள் வந்திருக்கோம். கிறிஸ்தவ வன்னிய மக்களுக்கு சொந்தமான சுமார் 300 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கல்லறை இடத்தை சில சமூக விரோதிகள் தனிநபர்களுக்கு போலியா பட்டா பத்திரம் எல்லாம் பதிவு செய்து இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கையகப்படுத்தி விற்பனை செய்வதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து மக்கள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக மனு கொடுக்க வந்துள்ளோம். இந்த மனு மீது அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உரிய நடவடிக்கையை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லாத பட்சத்தில் தொடர்ந்து இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வன்னிய மக்கள் அனைவரை ஒன்று திரட்டி கடுமையான போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கிறிஸ்தவ வன்னிய மக்கள் சார்பாகவும் சிறுநாயக்கன்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கூறிக்கொள்கிறோம். இந்த புஷ்பபுரி மொத்தம் அதாவது தலைமை கிராமம் சிறுநாயக்கன்பட்டி, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதபுரம், புஷ்பபுரி மற்றும் அது பக்கத்தில் அர்லாந்த நகர். அதில் குறிப்பாக இன்னொரு 10 விழுக்காடு வந்து வேற சமூகமும் இருக்காங்க. இந்து மதத்தில் இருக்கக்கூடிய வேற சமூகத்துக்கு அந்த இடத்துல கல்லறையில் இருக்கு. பெரும்பான்மையாக ஒரு 90 விழுக்காடு வந்து கிறிஸ்தவ வன்னியர்களுக்கு சொந்தமானது. மற்ற மக்களுக்கு சொந்தமான கல்லறை அதோடு இணைந்து இருக்கிறது. அந்த இடத்தையும் சேர்த்து தான் எல்லாத்தையும் கையகப்படுத்தி விற்பனை செய்வதற்கு உண்டான வேலைகளை சமூக விரோதிகள் செய்துக்கிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமாக வந்து மனுவில் எல்லா விவரங்களும் கொடுத்துருக்கோம். இது சம்பந்தமாக ஏற்கனவே பலமுறை மனு கொடுத்துருக்கோம். எவ்வித நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இது அதிகாரிகளுக்கும் தெரியும், ஆட்சியாளர்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரிந்த விதம். மதுரை ரோட்டில் இடதுபுறத்தில் ஓரமாக இருக்குது, அது நல்லாவே தெரியும். ஆனால் தொடர்ந்து இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். இல்லாத பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய 200 கிராமத்திலும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கிராமங்களில் இந்த பிரச்சனையை கொண்டு செல்வோம். கிறிஸ்தவ வன்னிய மக்களை ஒன்று திரட்டி அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தயாராகும்.